இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆஹா கல்யாணம் சீரியலில் நடக்கிற கூத்தெல்லாம் நமக்கு ஒன்றுமே புரியலன்னு வச்சுக்கோங்க. இப்போ பாட்டி ராஜலட்சுமிகிட்ட பேசாமல் இருக்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா சூர்யா மகாவை வீட்டை விட்டு வெளியே அனுப்பும் பொழுது இவங்க எதுவுமே சொல்லாமல் இருந்தாங்க. ராஜலட்சுமி அது கிட்டத்தட்ட அது கரெக்டு தான் சொல்கிற அளவுக்கு இருந்தாங்க. அப்படிங்கிறதுனால எப்படி ஒரு வீட்டுக்கு வந்த ஒரு பொண்ணை வெளில அனுப்புறது, நீ துணையாக நிற்கலாம் அப்படின்னு கோவப்படுறாங்க. சரி, ஓகே, அந்த கோவத்தோட நியாயம் இருக்குது, பேசாமல் இருக்காங்க, ஓகே. இப்போ ராஜலட்சுமி என்ன சொல்கிறாங்கன்னா, யாருமே இனிமேல் மகாட்ட பேசக்கூடாது, பழகக்கூடாது, மகாட்ட அண்ணன் தண்ணி புழங்கக்கூடாதுன்னா அதையும் பாட்டி கேட்குறாங்க. இந்த பக்கம் மகாவை வீட்டை விட்டு வெளில அனுப்புனதுக்கு கோச்சிக்கிறாங்க. இந்த பக்கம் பார்த்திங்க அப்படின்னா மகா வீட்டில் டீ கொடுத்தா டீ எடுத்து குடிக்க மாட்டேங்கிறாங்க. என்ன லாஜிக், ஏதாச்சும் புரியுதான்னு பார்த்தா புரியல. இதில் இன்னொரு பக்கம் பார்த்திங்க அப்படின்னா சூர்யா தனியாக பாதி நேரம் இன்னைக்கெலாம் ஹீரோ மோட்டில் சுற்றினார். இன்னும் 2 நாள் கழிச்சு பார்த்திங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாக ஒரு பைத்தியமான ஒரு மோட்டில் சுற்றுவார். என்ன தான் அவருடைய ஒரு நிலையில் அவர் இருக்கிற மாதிரி நமக்கு தெரியவே இல்லைன்னு வச்சுக்கோங்க. ஸோ இப்போ இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கும்பொழுது மகா இதுக்கு எப்படி திருப்பி கொடுக்க போகிறாங்க? யாருமே என்கிட்ட பேசலையா, யாருமே நான் சமைக்கிறத சாப்பிடலையா, யாருமே என்ன எந்த வேலையும் செய்ய வேணாம்னு ஒதுக்கி வைக்கிறீங்களா அப்படிங்கிற இடத்துல இவங்க பச்சாதாபம் பட்டு இவங்களே அவங்க மேலே பரிதாபப்பட்டு அழுது கெஞ்சறதை விட்டுட்டு இவங்களும் கெத்தாக இருக்கணும். இவங்க ஒவ்வொரு தடவையும் போய் அவங்க காலெல்லாம் விழுந்து அத்தை என்னத்தை அப்படின்னு சொல்லிட்டு வீட்டை விட்டு துரந்தவங்க கிட்ட சூர்யா கிட்டலாம் போய் காலில் விழாமல் இவங்க பேசாமல் கெத்தாக சுற்றிட்டு இதே சமயத்தில் பார்த்திங்க அப்படின்னா ஏற்கனவே அந்த கிளைண்ட்ஸ் எல்லாம் மகாவுடைய டிசைன் வேணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்கல்ல. அதில் என்ன தான் மற்றவங்க ஐடியா கொடுத்தாலும் அது பத்தாமல் அவங்க ஏன் மகா இல்லையா, மகாட்டுக்காக தானே இந்த ஆர்டரே நாங்கள் கொடுத்தோம் அப்படிங்கிற மாதிரி பேசும்பொழுது சூர்யா வேறு வழி இல்லாமல் மகாட்ட பேசி மகாவை கூட்டு போகும்போது கெத்தாக மகா நான் அந்த வேலையை எங்கள் அப்பா அம்மாவோட அந்த செலவழிக்கிற வேலையை முடிச்சதுக்கப்புறமா நான் இங்கே ஃபுல் டைம் ஜாப் அக்செப்ட் பண்ணிக்கிறேன், நான் வேலைக்கு வேணாம், நான் இந்த வீட்டில் இருந்தால் தானே இந்த பிரச்சனையெல்லாம் பார்க்க வேண்டியதுன்னு சொல்லிட்டு வேலைக்கு கிளம்பி போகணும். அதை விட்டுட்டு இங்கேயே உட்காந்துட்டு மூக்க சிந்திட்டு எல்லாத்துக்கும் வேலை செஞ்சு சமைச்சிட்டு இருந்தாங்கன்னா இவங்களை யாரும் மதிக்க போகிறதில்ல. ராஜலட்சுமிலாம் கிள்ளுக்கறியாக தான் நடத்த போகிறாங்க. அதை பற்றி உங்களுடைய கருத்து என்னங்கிறத சொல்லுங்கள். தேங்க்யூ. இடம்பொருள் நேயர்களுக்கு